viewers, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 9 ஓட chapter 5 exercise number 5.2ல fourth sum பார்க்கலாம். Show that the points form an equilateral triangle. இப்போ fourth roman letterல first subdivision பார்த்தலாம். Equilateral triangleனா என்ன அர்த்தம்? All the three sides are equal அர்த்தம். அப்போ மூணுத்துக்குமே அதாவது ABBC CA மூணுத்துக்குமே டிஸ்டன்ஸ் எடுக்கணும். மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் வந்துருச்சுன்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆகிடும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ முதல்ல ஏபி வெக்டாரு ஏவோட பாயிண்ட்டை எழுதி x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. பியோட பாயிண்ட் எழுதி x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். -2 the whole square ப்ளஸ் -2 the whole square. இது -4 the whole square ஆகிடும். இதுவும் -4 the whole square ஆகிடும். ஸோ √16 + 16 √32 வரும். இதே ஆன்சரை எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னா சம் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு பியோடதை எழுதிக்கோங்க, x1 y1, சியோடதை x2 y2 எழுதிக்கோங்க. இப்போ இங்கே ரூட் இருக்குது, அதுதான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ பிசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ -2√3 + 2 the whole square ப்ளஸ் 2√3 + 2 the whole square. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸில் இருக்கிறதுனால நான் வந்து a - b the whole square ஃபார்முலா போட போகிறேன். இதுக்கு வந்து a + b the whole square ஃபார்முலா போட போகிறேன். ரெண்டுமே ஒன்று தான். இதில் மட்டும் -2ab வரப்போகுது. அதே வேல்யூஸை இதுக்கு எழுதி ஆனால் +2ab போட போகிறோம். புரியுதா? இப்போ இதுக்கு என்ன போட போகிறோம்? a - b the whole square ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் -2 × a × b ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? a ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b × b ஸ்கொயர். புரியுதா? 2 ஸ்கொயர் வந்துட்டு உங்களுக்கு 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம 2√3 the whole square பண்ணுறப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். 4 × 3 வந்து 12 ஆகிடும். அடுத்தது 2 2s are 4, 4 2s are 8, மைனஸ் போட்டுட்டு 8√3 போட போகிறோம். அடுத்தது இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். இதுக்கு இங்கே 12ன்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ +12. அடுத்தது இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ அதே வேல்யூ தான், தட் இஸ் +8√3. இதுக்கு +4. ஓகேவா? இப்போ உங்களுக்கு 8√3 கேன்சல் ஆகிடும். மீதி எல்லாத்தையும் 12 + 4 16, 16 + 16 32ன்னு வந்துடும். ஸோ இதுவும் √32ன்னு வந்துருச்சு. அடுத்தது சிஏ. சியோட வேல்யூவை எழுதி x1 y1, ஏவோட வேல்யூ எழுதி x2 y2 டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம லாஸ்ட் இங்கே மேலே என்ன கண்டுபிடிச்சோமோ அதையே தான் மறுபடியும் a + b the whole square, a - b the whole square. அதே மாதிரியே ஃபார்முலா அப்படி போட்டுட்டிங்கன்னா 8√3 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 16 + 16 √32ன்னு வந்துடும். ஸோ மூணு வேல்யூஸுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்ததால் இட் ஃபார்ம்ஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன். இது ஏபி பார்ட்டு, இது பிசி பார்ட்டு, இது சிஏ பார்ட்டு, இங்கே கன்க்ளூஷன். ஸோ வெரி ஈஸி சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.